அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 7/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஏன்னா நாளைக்கு 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே ஹாலிடே. அதனால வந்து சென்செக்ஸோட நாளைக்கு இருந்த எக்ஸ்பைரி வந்து 1 டே பிஃபோர் இன்னைக்கே இருக்கும். ஸோ இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே வந்து எப்படி சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 0.2% பாசிட்டிவாக முடிஞ்சிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் வந்து இன்ட்ராடேல பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இருந்து அண்ட் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து சிபிஆரை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக அது சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன் தான். மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே சேம் அதே மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.58% கிட்டத்தட்ட 0.6% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த 3 இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலுமே யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.28% வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் எப்பவுமே பாசிட்டிவாக முடியும் போது விக்ஸ் வந்து இறங்கியிருந்தால் தான் அது ஒரு பாசிட்டிவ் சைன். அந்த மாதிரி இல்லாமல் விக்ஸும் ஏறி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பாசிட்டிவிட்டியாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ எப்போ வேணாலுமே மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்து வந்து யூஎஸோட 10 இயர் பாண்ட் யீல்ட். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாண்ட் யீல்ட் வழக்கமாக என்ன பண்ணணும், இறங்கணும். ஆனால் இவன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இறங்கியிருக்கான். எஸ், இந்த 6th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கான். இப்போ தான் லைட்டாக ஏறிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து அவன் இறங்கி தான் முடிஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட நேற்று க்ளோசிங்கிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1% வந்து யூஎஸோட 10 இயர் பாண்டிலுமே இறங்கியிருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஸோ கிளியர் கட்டாக ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முன்னாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான பாசிட்டிவாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு 78 ரூபாயில் இருந்தவன் இப்போ லைட்டாக மேலே ஏறியிருக்காங்க. இது கன்சாலிடேஷன் தாங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு பக்கத்தில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இப்போதைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கன்சாலிடேஷன் எப்பவுமே ஆபத்து. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட்டை மேலே போட்டுருவான். இந்த மாதிரி வந்து மார்க்கெட் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப காலமாக 78 79 சுற்றிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அவ்வளோ பாசிட்டிவான விஷயம் கிடையாது. இதுவுமே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அடுத்து வந்து யூஎஸ் ஏடிஆர் வந்து நம்ம பார்க்கணும். இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எனக்கு இது லோட் ஆகிட்டு ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். எஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. HDFC பேங்க் லைட் பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 0.5% பாசிட்டிவ். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அதுவே யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.16% தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து 0.69% பாசிட்டிவ் கம்மியாக இருக்கான். ஐசிஐசி வந்து பார்த்தீங்கன்னா 0.34% தான் பாசிட்டிவ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.83% பாசிட்டிவ். இதுவுமே கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. HDFC பேங்க் வந்து 1.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே வெறும் 0.12% தான் பாசிட்டிவ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.57% பாசிட்டிவ். ஸோ HDFC பேங்க் மட்டும் பயங்கர பாசிட்டிவிட்டியை காட்டுறான். விப்ரோ ஒன்றுமே காட்டல. பட் இன்ஃபோசிஸ் ஐசிஐசி பேங்க் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக காட்டுறாங்க. விச் மீன்ஸ் ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக நம்மளால் பெரிய ஒரு நல்ல புல்லிஷாக இருக்குது பேரிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேஷனை கொடுக்க முடியாது. இது வந்து மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுக்குது. அடுத்து இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கான். 0.1% தான் நெகட்டிவ். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேற்று ஏறினதுக்கு இப்போ லைட்டாக இறங்கியிருக்கான். அடுத்து எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா -0.17%. இவனும் லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். நாஸ்டாக் வந்து 0.3% நெகட்டிவ். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்காங்க. பட் ஃப்ளாட்னே வச்சுக்கலாமே. உங்களுக்கு வந்து எஸ்என்பி அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது அதை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பையஸ் 0.14%, 0.17% நெகட்டிவில் இருக்குது. நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா -0.5% நெகட்டிவில் இருக்கிறான். தைவான் பாசிட்டிவாக இருக்கிறான். ஹாங்காங் நேற்று வந்து ஏறி இருக்கான். இவங்கெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஒன்று ஏறினா 1% 2% ஏறுறாங்க, இறங்கினாலும் 1% 2% இறங்குறாங்க. ஆனால் பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்க மாட்டுறாங்க. சைனா மார்க்கெட்டில் 5000லேயே தான் இருக்குது. ஹாங்காங் வந்து 16,000லேயே தான் இருக்குது நான் பார்க்குற வரைக்கும். அதனால் இவங்க நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பையஸில் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிக்கி மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 635 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலி 6:30க்கு தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 635 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 593. அப்போ 635 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஈவன் தோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் லைட்டாக நெகட்டிவாக இருந்தாலுமே நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் நேற்று வந்து FID 2 பேருமே பை பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம FID ஒரு நிமிஷம் நம்ம அதோட இதையும் பார்த்துடலாம். நம்ம
பை செல் ஃபிகரையுமே பார்த்துடலாம். அது உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரீகேப் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ட்ரேட் அனாலிசிஸ் வீடியோ மட்டும் போடுறதுனால அது எனக்கு போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. அதனால் நாளையிலேருந்து எஃப்ஐடி டேட்டாவே நம்ம ஒரு செக்மெண்ட்டாக வந்து மார்னிங் வீடியோவில் வந்து ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எஃப்ஐ வந்து 2700 கோடி பை பண்ணியிருக்காங்க, டிஐயுமே 2300 கோடி பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் நேற்று மிகப்பெரிய ஏற்றம் இருந்துச்சு. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும். எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி லாஸ்ட்டு 1 ஹவரில் செல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நிஃப்டிலாம் ட்ராமாட்டிக் ரெக்கவரிங். நம்ம வந்து -120 பாயிண்ட் நெகட்டிவ் இருந்தான், அதுலேருந்து வந்து 100 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக நிஃப்டி ஏறி இருக்கு நேற்று ஒரு நாள்லேயே. பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. அதற்கான காரணம் இவங்க 2 பேருமே பையங்கள் இருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் காட்டுது. அப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் பக்கமாக மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம போயிட்டு டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருங்க, இந்த லைன்லாம் நான் தூக்கிடுறேன். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆனாலே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கேப் அப் அப்படி காட்டுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேற்று க்ளோசிங் வந்து 474 உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது, ஒரு 0.2% ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22,518 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி 518 கிட்ட ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவன் பிடிஎல்லை தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாதுங்க. அதாவது அதே 500 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 500 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த 500 ப்ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சிபிஆர் வரைக்கும் வந்து அதாவது 430 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக நீங்கள் கன்சாலிடேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 3 சிபிஆரையும் தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு S1ஐயும் தாண்டி க்ளோஸ் வைக்கிறான், 300 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா தான் மார்க்கெட்டில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான சான்சஸ் எனக்கு குறைவாகவே தெரியுது. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா R1லேருந்து ரிவர்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்குமே வந்து பார்த்திங்கன்னா பிவட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் சப்போஸ் மார்க்கெட் R1க்கு போச்சுன்னா கன்ஃபார்ம் ரிவர்சல் தான், கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். அதே மாதிரி மார்க்கெட் கீழே சிபிஆர் கிட்ட வந்தாலுமே எந்த லைனில் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்தோ ஆர் சப்போஸ் கீழே போயிருந்துச்சு அப்படின்னா ரிவர்சல் எடுத்தோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து R1 ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் 500 வந்து கிவ் அப் பண்ணுற பட்சத்தில் சிபிஆர் வரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு நிஃப்டியில் ஒரு 50% தான் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். 60 பாயிண்ட் இருக்குங்க. 50% சொல்லிட்டேன், 50 பாயிண்ட்டு. இங்கே வந்து 60 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ சப்போஸ் அதில் உங்களால் ஒரு 50 பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடிஞ்சால் கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து 1% பண்ண முடியும். செல்லராக இருந்தால் TTKவோட சேர்த்து பண்ண முடியும். பையராக இருந்தால் அப்படின்னா நீங்கள் இந்த மணி பை பண்ணி அதை பண்ண முடியும். ஸோ இந்த PDH பிரேக் ஆனாலுமே நல்ல கன்வின்சிங்கான ஒரு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரேட் ட்ரை பண்ணலாம். பட் அந்த க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து சப்போஸ் அவன் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறான்னா உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு. சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் க்ளோசிங்லேருந்து 50 பாயிண்ட் கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா R1 ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷியோர் ஷார்ட்டாக நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஒரு பையராக இருந்தாலுமே உங்களுக்கு PDH வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது 22,500 வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் R1 ரிவர்சல் வரும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. சப்போஸ் கீழே போனாலுமே S1க்கு கிட்ட போயிடுச்சு, அதாவது 22,300 கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரிவர்சல் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரேடிங்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிஃப்டியில் சொன்னனோ அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ்லையுமே கிடைக்குங்க. சேம் அதே தான், நிஃப்டியோட இன்னும் கொஞ்சம் ஒய்டாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். உங்களுக்கு PDHக்கும் R1 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா R1 ரிவர்சல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 74,400 கிட்டேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த PDஎல்லாம் தாண்டிச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் வர ஒரு ட்ரேடை ட்ரை பண்ணலாம். சிபிஆர்லேருந்து சப்போர்ட் ட்ரேடையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து சிபிஆரையும் தாண்டி கீழே வருதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. S1லேருந்து ரிவர்சல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருந்து மார்க்கெட் வந்து PDHக்கோ இல்லை R1க்கோ ஆல் டைம் ஹைக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸுக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஒரே விதமான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கிளியராக புல்லிஷாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஃபார்ம் ஆயிருந்தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவுட்ரேஜஸ்லி புல்லிஷாக இருக்கிறான். சப்போஸ் ஏதாவது பேங்க் நிஃப்டியில் ஃபால் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வருதான் S1 கிட்ட போகிறான் அப்படின்னா S1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அதே மாதிரி R1 ரிவர்சல் ட்ரேடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். R1 ட்ரெண்டிங் ட்ரேடுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹை R1 இது ரெண்டுமே வந்து அவன் தாண்டான் அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 ட்ரெண்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சிபிஆர் சப்போர்ட் சப்போஸ் இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான் 0.2% வந்து கேப் அப் ஆகிறான் அப்படின்னா
நேற்று பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 965 கரெக்டுங்களா. 965லேருந்து 0.2% தான் உங்களுக்கு சிபிஆர் இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹை கிடையாது தான் வந்து ஓப்பன் ஆக போகிறோம். அப்போ சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா சிபிஆர்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் எடுக்கும். ஸோ சிபிஆர் டு ப்ரீவியஸ் டே ஹை சப்போர்ட் வரைக்குமான ட்ரேடுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். அடுத்து சப்போஸ் இன்கேஸ் ஃபாலோ ஆகுதுன்னா S1 சப்போர்ட் ட்ரேடுமே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் சிபிஆர் பிரேக் அவுட் டுவர்ட்ஸ் S1 மட்டும் எடுக்காதீங்க. அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே புல்லிஷாக இருக்கிறதுனால அந்த ட்ரேடை பண்ணாதீங்க. பட் R1 ரிவர்சல் ட்ரேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். R1 ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் போயிடலாம். சிபிஆர் ஆஃப் பண்ணி நம்ம சிபிஆர் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட் நிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லா ட்ராயிங்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு அசெண்டிங் வெஜ் மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது வந்து அதோட சப்போர்ட் லைனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்தப்போலாம் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் பாருங்கள் கிளியராக மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை, இதுதான் ஆல் டைம் ஹை பிரேக்குங்க. அந்த பேங்க் 1500 பாயிண்ட் இருந்தால் பார்த்தீங்களா இந்த நாளில் வந்து பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் 2-3 நாளுமே செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு ஆல் டைம் ஹையிலிருந்து. நேற்றுமே செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதிர்த்து உடச்சி ஆல் டைம் ஹையில் வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சிருக்கு. இன்றைக்கி தான் வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆல் டைம் ஹைக்கு போனதுலேயே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸு. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ். அதனால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து R1 ரிவர்சல் ட்ரேட் S1 ரிவர்சல் ட்ரேட் வந்து பயங்கரமாக சஜஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வரதுக்கு. ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்னா மேலே போகணும். இது 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4, இது வந்து பார்த்திங்கன்னா 5வது தடவை உடைக்குதுங்க மார்க்கெட் வந்து சேம் லைனை. ஸோ அதாவது ஒரு தடவை உடைக்கும் போது 2 தடவை உடைக்கும் போது 3வது டைமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் உடைச்சாலே அது ஹை ப்ராபபிள் தான். இப்போ 5வது டைம் உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அதனால் வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு புல்லிஷ் செட்டப்பை வந்து மட்டுமே தேடுறது மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டே லோ உடச்சி கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் ஒரு செல்லிங் ப்ரெஷனையும் எதிர்பார்க்கலாம். பட் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இவனும் கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் காட்டிட்டாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கோடு போட்டிருப்போம் நம்ம. அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் பாருங்கள் இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பிரேக் அவுட் லைன். இவனுமே வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4th டைம் கரெக்டாக 4th டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை உடச்சிட்டான். அதை உடச்சாலுமே நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது வச்சுருந்தேன். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானே, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நான் அங்கேயும் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு நேற்று ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஏன்னா வேணா ஆல் டைம் ஹையை கண்ணில் பார்க்கவே இல்லை. நிஃப்டி இப்போ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கும் ஆல் டைம் ஹைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 500-600 பாயிண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 1.5% இருக்குது. அந்த 1.5% கேட்சப் பண்ணி இன்றைக்கோ நாளைக்கு வந்து லீவு. ஸோ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கான். இன் கேஸ் ஆஃப் ஃபால் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது உறுதி. அதனால தான் பேங்க் நிஃப்டிலுமே வந்து S1 ரிவர்சல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் புல்லிஷான செட்டப் மட்டுமே இப்போதைக்கு பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாளுமே கீழே தான் விழுந்தான். 100 பாயிண்ட் கீழே விழுந்தான். ஆனால் 2 நாளுமே ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டான்ல. ஸோ அதே மாதிரி தான் இன் கேஸ் ஆஃப் ஃபால் அது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டை ஓவராலாக நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பைரி டே வேறு வருது. உங்களுக்கு நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கும். அப்படி இல்லைனா மார்க்கெட் பெரும்பாலும் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 500க்கு மேலே ஓப்பன் ஆகுது. 500 உடைக்கக்கூடாது. 500 உடைக்காத வரைக்குமே நமக்கு வந்து அது புல்லிஷ் தான். 500 உடச்சிச்சின்னா ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் ஒரு 50 பாயிண்ட் செல்லிங் ப்ரெஷர் 450 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 தாண்டி நல்லா மேலே போகுது அப்படின்னா 600 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை தாங்க. உங்களுக்கு வந்து 48,600 இன்னொரு 600-700 பாயிண்ட் இதில் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிலவரம். நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் 2 பேருமே பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. அதனால் புல்லிஷ் செட்டப் மட்டுமே நீங்கள் வந்து இப்போதைக்கு எதிர்பாருங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யூடியூப் அல்காரிதம் வந்து ட்ரிகர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து என்னோடய வீடியோவை வந்து கொண்டு சேர்க்கும். தேங்க்யூ.